ஒரு கன் ஷூட்டிங் கேம் நடத்துகிற இடம் தான் இது. சரியா நீங்கள் உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிக்குள்ளே இருந்து சரியா ட்ரிங்கோ ரோட்டில் வந்தீங்கன்னா வெட்டிக்குள்ளே எனக்கு பெஸ்ட் டைம் இப்படி வந்து ஆட்கள் முடிஞ்சு கிடைக்கிறது வேறு ஒன்றுமே சரி. இப்போ உங்களுக்கு இங்கே கணக்கு நமக்கு எப்படின்னா ரியல் கன் வந்து இல்லாமல் ரியல் கன் இல்லை வெயிட்டான கன் தான் இருக்குது. ஆனால் இதை நமக்கு இதில் விளக்கம் தெரியாது நான் தெரிஞ்ச நடக்கும் பாருங்க வீடியோ. இப்போ நான் இப்போ இந்த கடையில் இன்றைக்கி என் டவுனில் இல்லை கடையில் நம்ம எனக்கு இதில் விளக்கம் ஃபுல்லாகவே தெரியல. தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்போம், அந்த அண்ணாட்ட கேட்போம். ஸோ அந்த அண்ணா சொல்லுங்கண்ணா இந்த கடையில் விளக்கம் இருக்குது என்னென்னா கன் 1.75 இருந்து 49 இருக்குது. 1.75 49 ரூபாய்க்கு பழக எங்கள்கிட்ட கன் இருக்குது. அடுத்து என்னென்ன கிடைக்குன்னா இந்த அறிகிற கன் 59 ரூபா. அந்த அறிகிற இது என்ன ரேஞ்சை பார்க்கணும்னா 200-250 ஒரு 75 மீட்டர் தான் டார்கெட் பண்ணி அடிக்கும். அது வந்து 69 அந்த இது என்ன 400-480 ரேஞ்ச். அடுத்து வந்து 1.75 இந்த தொம்பல் வைக்கிற கண்ணு இது ரெண்டும் சேம். இது ரெண்டும் ஒரே விலை. இது ரெண்டும் அடுத்து இந்த அறிவு இது 140. ஒரு பேசி வயநாடு இருக்குது அந்த அறிவு 51. இதெல்லாம் என்னென்னா இந்த கடை எப்படிண்ணா உங்களுக்கு பிளான்? இது நம்ம தம்பி பஸ் தான் என்ன அவர பிளான் தான் இல்லாமல் அவரோட சின்ன வயசு இன்ட்ரெஸ்டிங் அவருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு விருப்பம் மாதிரி. இதெல்லாம் தூக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கொடுப்பீங்களா? சரி ஓகே. இது வந்து 140. எத்தனை மீட்டர் இருக்கும் இது ஜூனிங் 200 600 700 அதில் போட்டு அதே போட்டு இதெல்லாம் போட்டு தனியாக சப்ஜெக்ட் அதாச்சு இதுக்கு தனியாக ஜூம் பண்ணிருக்கேன் மேலே தான் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு வேற இருக்கா? அது வேறு இது எந்த கல்வி கொஞ்சம் விசுவட தான் இருந்தது? அது வந்து சாதனமாக இந்த அதுக்கு இருக்கும். இந்த 25,000 இதில் 25,000 ரூபா. இந்த விலை மட்டும் 1,50,000 இதுக்கு தனியாக கொடுத்தாங்க. இது போடணும் 25,000 ரூபா. ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கன்னா இந்த கணக்கு இடையில கணக்கு கண்ணெல்லாம் ஆயிடுச்சு. ஒன்று பேருக்கு நினைச்சாங்க எல்லாமே ரியல். இந்த கண்ணே கடும் வெயிட் ஆகிடுச்சு. எனக்கு ஓவர் கடும் வெயிட் ஆகிடுச்சு. நான் பார்ப்பேன் இந்த கண்ணெல்லாம் பார்ப்பேன். சேஃப்டி எனக்கு விட மாட்டேன். ஸோ இந்த கண்ணை பேர் என்னன்னா இந்த கண்ணாடி போடுது இதெல்லாம் டாக்டர் சேல் எடுக்காங்க. இதில் நீங்கள் எடுத்து வரைக்கும் போயிட்டு நிறைய போடு. இந்த கண்டை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,000. இந்த கண்டை கூடி இவ்வளோதான் இந்த கண்ணு கூடி டீட்டெயில் இல்லைன்னா இந்த அனைத்து கண்ணுக்கும் இதுக்குரிய ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர்லாம் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு கண்டை ஸ்டிக்கர் தெரியா கண்ணு இதெல்லாம் இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாட்டுக்கேன். இது ரியலான கண்ணு பார்த்தீங்கன்னா இந்த கண் கிடையாது. இந்த சைடில் இது அவ்வளோ கண்ணு கிடையாது. இந்த கண்ணு இல்லை கேஸ். நான் இப்போ இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிகளோட இருக்குது. பெட்டிகளோ இருந்து பெங்களூரில் வந்தீங்கன்னா HNB பேங்க்கு முன்னுக்கு இருக்குது சரியா. அடுத்து அங்கே சைடில் சம்பத் பேங்க் ஒன்று இருக்குது. சம்பத் பேங்கை தாண்டி வந்து இந்த கடை இருக்குது. இந்த கண்டை விசிட்டிங் கார்டு காட்டும் பாருங்கள். இந்த கண்டை விசிட்டிங் கார்டு தான் சரியா. இந்த கண்டை பேர் அவ்வளோ ஏர் கண்ணுன்னு கேட்டால் மட்டும் இந்த கண் கிடைக்கும். மற்றபடி எந்த கண்ணுக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த கண்ணுக்கு இந்த கண்டை ப்ரைஸ் ஒரு கண்டை ப்ரைஸும் இந்த இதில் போட்டுருக்காங்க. இந்த கண் 69,000 சுத்தமாக இருக்குது. இதுவும் சேம் தான். இந்த கண் மட்டும் 1,75,000 போட்டு கொண்டாடுறேன். இந்த கண் எவ்வளோனா 175 இந்த கண் மட்டும் ஃபுல்லாக அந்த கண்ணுக்கு லைசன்ஸ் அந்த இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எந்த ஒரு இதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. கண் எல்லாம் மேலே ஃபுல் லைசன்ஸ் இருக்கு. மற்ற பெரிய கண்ணெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கண் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் நம்ம போகிற கண்ணுலாம் இந்த பப்ஜியில் வர கண்ணெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. ஆனால் கண்டை வெயிட்டெல்லாம் சரியான வெயிட். இந்த கண்ணெல்லாம் நல்லா இருக்கு பார்த்தோம். வெயிட் இல்லை. அதை விட இந்த கண் கடும் வெயிட் ஆகிடுது. எப்படி சொல்லல நான் கண்ணை நம்ம இந்த லைஃப்லேயே 21 வயசு நினைப்பான். அந்த 2 வயசுலேயே இப்போ அந்த கண்ணை தூக்கி பார்க்குது. என்னென்னா உங்களுக்கு
கன் அவுத்து காட்டுது. இப்போ நான் விஷயம் ஒரு கன் எடுத்து ஒரு ஷூட் பண்ணி பண்ண அந்த வீடியோ காட்டுற மாதிரி நேற்று வந்து கேட்டேன். அந்த பஸ் தான் இந்த ஒரு பஸ் இப்போ இல்லை வெளியில் போயிட்டுருக்காரு. நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், நான் பஸ் வந்து வீடியோ எடுக்கலாமான்னு கேட்க அவரே நம்ம ஒரு இது இல்லாமல் கெசுவில் நல்லாவே கதைச்சி ஓமையா நீங்கள் நாளைக்கு ஒரு 11 டைம் கூட ஒரு 11 மணி கூட வந்து கோல் அடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு வரையில் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் ஒரு 11 மணிக்கு கோல் அடிச்சேன் வரட்டான்னு கேட்டேன். ஓகே வாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அவரை நிற்க மாட்டார், அவர் வெளியில் ஒரு வேடிக்கை போகிறார். அவரை தம்பி நிற்பாரான்னு சொல்லிட்டு போனார். தம்பி வந்து அவர் நிற்பாரான்னு போனார். அப்போ ஓகேன்ட்டு விட்டு வந்தேன். ஆனால் இப்படியா ஒரு ஈகோ இல்லாமல் ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா நம்ம மற்ற இடத்துல போனோம்டா ஏதாச்சும் ஒன்று கதைப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று பேசுவாங்க. அப்படி எதுவுமே இல்லை, நல்ல மனுஷன். இவர் நமக்கு இங்கே வந்து கண் எடுத்துக்கொண்டா ஆட்களை பார்த்து நம்ம பயப்படுத்தாரு. நம்மள அந்த அண்ணனை வந்து பார்த்தாலே அவரே சொல்லுவார், பையன் நம்ம எடுத்து போகலாம். இல்லை அவர் முகத்தை பார்த்தாலே சொல்ல போனால் நேற்று எனக்கு அவர் வந்து பார்த்தாலே சிலுவர் பேச ஏதாச்சும் ஒரு திமிரு தெரியும். அண்ணன் முகத்தில் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ நல்ல மனுஷன். நீங்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல் வந்து இவர்கிட்டே கண் எடுத்து போங்க. இந்த கண்ணை வீடு கண், இந்த கண் 49 தொங்கல் இருக்குது. கண் 49. இது சின்ன பிள்ளைகளுக்கான கண் தான். மிச்ச கண்ணெல்லாம் இந்த வரைக்கும் ப்ரைஸ் பாருங்கள். இந்த கண்ணெல்லாம் நல்ல வெயிட். இது பெரிய புல்லட் என்ன? இது பெரியது, இது பெரியதா? என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் பல்லட்டா. இந்த கண்ணை புல்லட் தான் இது. எப்படி இதில் 250 பீஸ் இருக்கு. இந்த சின்ன பாக்ஸுக்குள்ளே பாருங்க. இந்த கண்ணால் இதே காடு வீட்டில் தனியாக இந்த கண்ணால் நமக்கு அந்த புல்லை ஷூட் பண்ணுறது தருவாங்க. அந்த இதில் புல்லட்டை காட்டுறேன் பாருங்களா. இதில் அவங்க காட்டுறேன் ஒரு புல்லட்டும் ஒரு புல்லட் இந்த சைஸ் தான் புல்லட். இதில் புல்லட் காட்டுறேன். அந்த கண் நல்ல கண். இந்த கண்ணை தான் நமக்கு இப்போ ஷூட் பண்ண தருவாங்க. ஒரு கண்ணுக்கு எவ்வளோ நம்ம ஒரு ஷூட்டுக்கு ஒரு ஷூட்டு கண்ணில் 5 புல்லட் 500 ரூபா. 5 புல்லட் 500 ரூபாய் தருவாங்க. இப்போ நான் வந்ததுக்கு ஷூட் பண்ண போகிறேன். இந்த கண்ணெல்லாம் நீங்கள் நம்ம தூக்க வரோம் ஸ்டேஜ் தண்டை விஷயத்தை தன்னாட்ட கேளுங்க. கேட்ட அப்புறம் தான் விஷயத்தை நம்ம எதாவது செய்யலாம். இந்த கண் எப்படி இந்த கண் நல்ல வெயிட் ஆகாது. இந்த கண் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறதுலே கண் வெயிட்டில் கண் இதாகி ஒரு கண். அடுத்தது இந்த அது சின்ன பிள்ளை இருக்கிற கண் தாங்கி இந்த கண்ணை நல்ல வெயிட். இந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணை எடுத்து சொல்கிறேன் எய்ம் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு, இந்த இருக்குது இதில் இருக்கு எய்ம் பண்ணுறது. இதில் இருக்கு, இதில் நம்ம எய்ம் பண்ணி சரி ஃபோக்கஸ் பண்ணி இது இருக்கிற கரெக்டாக பார்த்தோம்னா சொல்லலாம். நம்ம பப்ஜிக்காரராக இருக்கலாம் மெனுவில் அதுக்கு பார்க்குறது. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரி ஓகே, நான் இப்போ சொல்கிறேன் பார்த்து வரேன். இப்போ என்னென்ன புல்லட் போட போகிறேன். நமக்கு புல்லட் போட தெரியா, அந்த அண்ணா தான் போட்டு தர. எதுக்கிட்ட நீங்கள் அடிச்சதா ரெண்டு பேர்? என்ன அடிச்சது சரியா 7 அடிச்சிருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட 7 அடிச்சிருக்காரு. ஆனால் நம்ம அடிக்கிறேன். இந்த கண்ணனை இப்போ சுடப்புறம் பாருங்க. அங்கே இருக்கு அதை சுடுறேன்னு தெரியா. ஃபஸ்ட் டைம் ட்ரை. இதை எப்படி நான் சொல்ல வைக்கணும் மாதிரி அமர் சரி. அந்த லெட் அங்கே இருக்கிற மாதிரி எதுக்கு இதுக்கு சரி நேரம் அடிக்கணும். பத்திரிகை மட்டும் தெரியல பாப்போம் வாங்க. இந்த மேலோடி இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் மேலே சுட்டுதேன். ஸோ அது பிரச்சனை இல்லை, பெஸ்ட் ட்ரை தானே. இந்த அன்றைக்கி அதே பெஸ்ட் ட்ரை என்னபடியா அப்படி நான் கோவ சுட்டு பண்ண நான் பழகிறேன். நான் சுட்டதே மாட்டேன். வாங்க இன்னொரு கண்ணு கண் நறுக்கு. சேம் அதுக்கு நேராக சுட்டுறீங்க.
அந்த அண்ணா விழுத்து விட்டாரு. நான் இங்கே இருக்கேன். இந்த இடம் செம்ம இடம். நமக்கு அந்த கண்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கேன் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். நான் வந்ததுக்கு எனக்கு பலனுங்க. ஏன்னா அந்த கண்ணு ஒரு கண்ணு என்ன வெயிட் தெரியுமா? கடைசி நைட் இதோட விளையாட்டு முடிக்கும். ஓகே, அமரம் மரம் உயிர் பார்த்தேன். பாரு அது நான் அவர் வேணா. அப்ப நான் டாக்கெட் மிஞ்சி கொஞ்சம் மேல போயிடுது. டாக்கெட் ஓகே இந்தாங்கண்ணா. சரியானே? சரி. இப்போ நாங்கள் சுட்ட இந்த டோட்டல் இந்த ரெண்டு தான். இதில் இது ரெண்டும் தான் அந்த அண்ணன் சுட்டது. அவை கொஞ்சம் பழக்கம். நான் இங்கேயும் சுட்டிருக்கேன். அடுத்து இதுக்கு தான் நான் சொன்னேன். இது என்னோட வந்து சுட்டிருக்காரு. ஸோ இந்த இடத்த வந்தீங்கன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், நமக்கு ஒரு நல்ல கண்டை நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போயிட்டீங்கன்னா இந்த இடத்த வந்து பாங்க. எப்படி ஒரு 5 புல்லட் சொல்கிறதுக்கு 500 காசு எடுக்கிறாங்க. நம்ம வந்து பார்க்கலாம். ஆட்கள்லாம் அப்படி என்று யோசிக்கிறாங்க. நல்லா ஆட்கள். அந்த அண்ணாவே நல்லா. நான் இந்த நேரத்தை வந்து கேட்டதுக்கு அவர் ஓகே தம்பி வந்து வந்து விடுங்க, என்ன அவர் பிஸியாக இருந்தவர் போல், அதனால் அவர் இன்றைக்கு இல்லை. அவர் அண்ணன் தான் நிற்காரு. ஸோ இந்த இடம் பெட்டிரோட் லொக்கேஷன் சொல்லிடுறேன். பெட்டிரோட இந்த திருவிழோட பெட்டிரோவில் ட்ரிங்கோட் ரோட்டில் இருக்குது. எத்தனை லேங்குக்கு முன்னுக்கு இருக்குது. ஸோ இந்த இடத்த வாங்க. இது நம்மளோட சேனலுக்கு அது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது என்னோட விளையாட்டு டெஸ்ட்டு. இதை நான் கொண்டு எங்கிட்ட போயிட்டு வைக்க டெஸ்ட் ஆகி. ஓகே பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.